الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கு மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையை சோதனைக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கிறான். மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள காலம் சோதனைக்குரியதாகவே இருக்கிறது. ஒரு கட்டம் சந்தோஷத்துக்குரியதாகவும் இன்னொரு கட்டம் கவலைக்குரியதாகவும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தொடர்ச்சியான சந்தோஷம், நிரந்தரமான இன்பங்கள், அது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுப்பதாக, நல்லடியார்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, கெடுதியை கொண்டும் நல்லதை கொண்டும் உங்களை சோதனையுடைய அடிப்படையிலே நாங்கள் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம், குறிப்பாக இப்பொழுது இந்த காலம் மிக சோதனைக்குரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இன்னும் வித்தியாசமான சோதனைகளுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வே இந்த சகல நிலைமைகளுக்கும் போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதை தவிர ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய இந்த கவலையை, இந்த கஷ்டங்களை, சிரமங்களை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் என்று அந்த நபி சொன்னதை போல நாங்களும் அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று முஸ்லீம்கள் பல வகையான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக. அல்லாஹ் குர்ஆனிலே வமா நகமு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, அவர்கள் சோதிக்கப்பட்டது, அவர்கள் தண்டனைகளுக்கு ஆளாக்கப்பட்டது இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், கண்ணியமான புகழுக்குரிய அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்துக்காக, அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதே நிலைமை தான் பொதுவாக இன்று முழு உலகத்திலேயும் முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக சில நாடுகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 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 நிலைமைகள் சீராக முடியும் அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான். அல்லாஹோட எங்களுடைய தொடர்புகளை சீராக்குவதன் மூலம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதன் மூலம், அல்லாஹ்விடத்திலே அழுவதன் மூலம், தொழுவதன் மூலம், அல்லாஹ் மூலமாக இந்த பிரச்சனைகளை முடித்து கொள்ள முடியுமே ஒழிய வேறு எந்த திட்டங்களாலும், எந்த வெறும் முயற்சிகளால் எதையும் செய்ய முடியாது. அநியாயம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களே, அதுக்கு நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஒரு முறை ஒன்று இல்லை, ஒரு கட்டுப்பாடு ஒன்று இல்லை. அப்போ ஒரு சரியான ஒழுங்கான தீர்ப்புகள் இல்லை, நியாயமான நீதமான தீர்ப்புகள் இல்லைன்னா அங்கே அநியாயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வேளாண் சகோதரர்களே, விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை எங்களுடைய அறிவுகள், எங்களோட தொடர்புகள், எங்களுடைய பணங்கள், வசதி வாய்ப்புகள் எதாலையும் ஒன்றுமே செய்யலாம்.
யாரும் சத்தம் போடுவது எதுவும் நடக்க போறது இல்லை. அதனால நாங்கள் அதாவது எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முயற்சிகளை செய்வோம். அந்த முயற்சிகளையும் தலையால் செய்வோம். அதாவது வேற மாற்றமான முறையில் எங்களோட உரிமைகள் எடுக்க நாங்கள் போனோமேண்டா இன்னும் பிரச்சனைகள் பல மடங்காகிரும். அதனால எங்களுடைய யுத்தத்தில் 2 வகையான யுத்தங்கள் இருக்குது. ஒன்று அல் கஸ்வுல் அஸ்கரி, இன்னொன்றைக்கு அல் கஸ்வுல் ஃபிக்ரி. அதாவது படை பட்டாளங்களை ஆயுதங்களை கொண்டு செய்யக்கூடிய யுத்தம். அடுத்த யுத்தம் சிந்தனையால் செய்யக்கூடிய யுத்தம், அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாட்டில் சில விஷயங்களை எங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ள, எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களோட நல்ல அஹ்லாக்குகள் நல்ல பண்புகளை காட்டுவதன் மூலம், இன்னும் இந்த சிரமங்களை நாங்கள் பொறுத்து கொள்வதன் மூலமும், அடுத்தது எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை முஹப்பத் மூலம் இந்த இந்த சில முயற்சிகளின் மூலம்தான் எங்களுடைய காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நோவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், குறிப்பாக முஸ்லீம்கள். அதனால இதை யாரிடத்துல நாங்கள் முறையிடுறது? எந்த ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்லி நாங்கள் இதுக்கு அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்றது? யார் இருக்கிறாங்க? எங்களுக்கு யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. وما لنا ألا نتوكل على الله وقد هدانا سبلنا ولنصبرن على ما آذيتمونا وعلى الله فليتوكل المؤمنون. وما لنا ألا نتوكل على الله, எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது, வேற வழியே கிடையாது. وقد هدانا سبلنا, அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த நேரான வழிகளை காட்டி தந்திருக்கிறார். وَلَنَصْبِرَنَّ عَلَى مَا آذَيْتُمُونَا, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நோவினைகளை நாங்கள் பொறுத்து கொள்கிறோம். وَلَنَصْبِرَنَّ عَلَى مَا آذَيْتُمُونَا, நீங்கள் எந்தெந்த அடிப்படையில் எங்களை நோவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கஷ்டங்களை நாங்கள் பொறுத்து கொள்வோம். முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்கல் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே தந்த காரியங்களை ஒப்படைக்கக்கூடியவர்கள் முஃமின்கள். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று கேட்கிறான். அதனால நாங்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவோம், யா அல்லாஹ், நீ தான் எங்களுக்கு, உன்னை தவிர எங்களுக்கு வேற ரப்பு கிடையாது, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். எங்களோட கஷ்டங்களை, கவலைகளை, நெருக்கடிகளை, எங்களோட இந்த இக்கட்டான நிலைமைகளை சொல்வதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் அழைக்கக்கூடியவன், நாங்கள் அழைக்கக்கூடிய செவிடன் இல்லை. நாங்கள் யாரை அழைத்து கொண்டிருக்கிறோமோ அவன் குருடனும் இல்லை, அவன் விளங்காதவனும் இல்லை. அவன் சகல விஷயங்களை விளங்கக்கூடியவன், எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன், எல்லா திட்டங்களையும் விளங்கக்கூடியவன், எல்லா சதிகளையும் அவன் அறியக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர், கண்களுடைய மோசடிகளையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம், எங்களுடைய தொடர்புகளை அல்லாஹ்வுடனே சீராக்கிக் கொள்வோம். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறது, மன் அஸ்லஹ மா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கி, யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பை சீராக்கிக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவான். யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பை சீராக்கிக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவான். அதனால இந்த சகல படைப்பினங்களையும் எங்களுக்கு வசப்படுத்தி தருவான். இந்த சகல படைப்பினங்களையும் எங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தருவான். என்ற சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ். சகலருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. சகலருடைய அதாவது நெற்றி முடிகளும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான நபி கேட்ட துஆ, அதாவது
اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لن تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய நெற்றி முடிகள் எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ. இதுல எதுவுமே எங்களுக்கு சொந்தமானது இல்லை. எனவே லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ ஃபஇதா ஃபஅல்த ذلك பினா ஃபகுன் அன்த வலியனா. யா அல்லாஹ், நீ எங்களை கொண்டு ஏதாவது செய்வதாக இருந்தால் நீயே பொறுப்பாக இருந்து எங்களுடைய காரியங்களை செய்து தருவாயாக. வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸபீல், நேரான வழியை எங்களுக்கு காட்டி தருவாயா. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலகட்டங்களில் நாங்கள் இஸ்திக்ஃபார் என்றது சும்மா வாயால் அஸ்தக்ஃபிருல்லா அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று 100 தடவை 1000 தடவை 1000 தடவை வார்த்தைகளால் சொல்வது மாத்திரமல்ல, எங்களோட உள்ளம் சம்பந்தப்பட வேண்டும். ஒவ்வொரு அமலோடையும் உள்ளம் சம்பந்தப்பட்டாதான் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அமல்களால என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலனை, அந்த பிரயோஜனத்தை பார்க்கலும் அமலோட உள்ளமும் சம்பந்தப்படும். நாங்கள் எங்களோட உறுப்புகளால் செய்யக்கூடிய அவ்வளவு செயல்களோட எங்களோட உள்ளம் சம்பந்தப்படும். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, அல்லாஹ்வுடைய பயத்தோட, தூய்மையான எண்ணத்தோட நாங்கள் செய்வோமா இருந்தா இதுக்கு இந்த அல்லாஹ் இந்த முயற்சிக்கு, இந்த அமலுக்கு எதை வாக்களிச்சிருக்கிறானோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற உறுதியோட, நம்பிக்கையோட நாங்கள் எங்களோட இந்த அமல்களில் ஈடுபட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட முயற்சிகளை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் எங்களோட நாட்டங்களை நிறைவேற்றி தருவான். இதை தவிர வேற வழியே இல்லை, வேற எந்த வழிகளும் கிடையாது. சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான நபிக்கு வராத கஷ்டமா, சஹாபாக்களுக்கு வராத கஷ்டமா? நாங்கள் இன்னும் கஷ்டங்களை சரியா அனுபவிக்கலன்னு சொல்லணும். உண்மையிலே பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், யமன், சிரியா இது போன்ற பல, ஈராக் போன்ற நாடுகளுக்கு வந்த கஷ்டங்கள், சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள், மேலான சகோதரர்கள் எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் அவங்க முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழே முஸ்லீம்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, நல்லா அனுபவிச்சு கொண்டிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் என்று அப்படியா வந்த நாடுகளுக்கு வந்த சோதனைகள் எங்கள் எல்லாருக்கும் தெரியாதது இல்லை. எவ்வளவு கவலையான நிலைமைகள், பிள்ளைகளுடைய நிலைமை, பெரியோர்களுடைய நிலைமை, வயோதிகருடைய நிலைமை, மனைவி எத்தனை பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணியமான சோதனை, அந்த சோதனைகளோட வச்சு பார்த்தா நாங்கள் ஒரு லக்ஸரி லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மேலான சகோதரர்களே, இப்ப என்ன முயற்சி நடந்து கொண்டிருக்குதுண்டா, முஸ்லீம்களை எப்படி அதாவது தூண்டி விடலாம், முஸ்லீம்களை சில தவறான வேலைகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆவேசத்தை உண்டாக்கி, அவங்களுக்கு ஒரு ஆத்திரத்தை உண்டாக்கி, அவங்களுக்கு ஒரு வேகத்தை உண்டாக்கி, இவங்களை கொண்டு சில தவறான வேலைகளை செய்ய வச்சு எங்களை குற்றவாளிகளாக்கி, அதை வச்சு எங்களை எப்படி நோய்க்கேலும், எப்படி எங்களை இல்லாமலாக்கேலும் என்று ஒரு பயங்கரமான திட்டம் போடப்பட்டு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப நிதானமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப பொறுமையோட எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை பாதுகாத்து கொண்டே நல்ல எங்களுக்குள்ள ஒரு நல்ல தலைமைத்துவம், ஒவ்வொரு வீட்டிலையும் தலைமைத்துவம், குடும்ப தலைவர், குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், அவர் தன் குடும்பத்தை சரியான முறையில் வழி நடத்துறது, ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகள், ட்ரஸ்டிமார்கள், அந்த மஹல்லாக்களில் உள்ளவர்களை உலமாக்களோடு சேர்ந்து அவங்க சரியான முறையில் மஹல்லாவாசிகளை வழி நடத்துறது, அவங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு தேவையான புத்திமதிகளை சொல்லி அவங்களுக்கு சரியான வழியை, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். தேவையான அட்வைஸுகளை, நாட்டுடைய சட்டங்களை மதிக்கிறது, அதே போல எங்களுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற வழிகாட்டல்கள் பள்ளிவாசல்களுடைய பொறுப்புதாரிகளின் மூலம், உலமாக்களின் மூலம் காட்டப்படும்.
அதை எடுத்து நடக்கணும் பொதுமக்கள். இதுக்கு மாற்றமாக இவங்க அவங்களை ஏசுறதும் அவங்க இவங்களை ஏசுறதும் இவங்களை குறை சொல்றதும் ஒருத்தர் இன்னொருத்தரை கேவலப்படுத்துறதும் ஒருத்தர் இன்னொருவரை மானத்தை போக்குறதும் இந்த அநியாயமான வேலைகளை இந்த விசேஷமாக குறிப்பாக இந்த காலங்களில் அடியோட தவிர்த்து கொள்ளும். விரோதிகள் எங்களை தீர்த்து கட்ட முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாங்க எங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவும் எங்களுக்குள்ள பிளவுகளும் எங்களுக்குள்ள ஒற்றுமை இன்மையும் இருந்தா எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்க போறோம்? எப்படி நாங்க பாதுகாக்கப்படுவோம்? அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு ஆவேசத்தை உண்டாக்கி எங்களைய சில தவறான செயல்களை செய்ய வைக்கிறதுக்காக பயங்கரமான ஒரு முயற்சி திட்டம் போட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இல்லைன்னா இந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, 100க்கு 85-100% மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தானா, எல்லா தவறுகளையும் செய்தது நாங்கள் தானா, இந்த நாட்டில் அப்படியா நாங்கள் வாழ்ந்தோம்? இல்லை மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதோ எங்களில் தவறு செய்யக்கூடியவங்க, சில பலகீனமானவங்க, சில படிப்பறிவு இல்லாமல் சில வேலை வெட்டிகளை செய்யக்கூடியவங்க இருக்கேனும், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் எல்லாமே நாங்கள் என்றது 100க்கு 100 தவறான கருத்து. எனவே பொதுவாக நாங்கள் இந்த நாட்டுக்கு நலவ நாடுவோம், இந்த நாட்டு மக்களுக்கு நலவ நாடுவோம், இந்த மக்களுடைய ஹிதாயத்தை நாடுவோம், இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக நாங்கள் துவா செய்வோம், நல்ல பண்புகளோட இந்த மக்களோட நடந்து கொள்வோம், எங்களோட கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்காக்கி கொள்வோம், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை மஹப்பத்தை பாதுகாத்து கொள்வோம், அதோட எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராக்கி கொள்வோம், எங்களோட ஈமான், எங்களோட நல்ல அமல்கள், எங்களோட 5 நேர தொழுக, ஹராம் ஹலால பேணி நடக்கிறது, எல்லா விஷயத்திலையும் ஹராம் ஹலால பேணி நடக்கும். எங்களோட வருமான வழிகள் சுத்தமாக அமையணும். எங்களோட உடல்ல ஹராம் கலந்துட்டா எங்களோட வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களோட குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டா அப்பையும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குடும்பத்துக்கு மத்தியில எங்களோட உறவுகளை நாங்க சீராக்கி கொள்றது, இது போன்ற நாங்கள் நல்ல சிந்தனைகளோட நாங்கள் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தி எங்களுக்குள்ள ஒற்றுமையை பாதுகாத்து கொண்டு நாங்கள் எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட ஆக்கி அல்லாஹ்வோட நெருக்கத்தை, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவோம். தனிப்பட்ட முறையில் பொதுவான அமைப்பில் செய்ய வேண்டிய அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி அவசரமாக வரும். ஒரு குறிப்பிட்ட காலம் இது பயங்கரமான ஒரு சோதனைக்குரிய காலம். இன்னும் இதை விட முன்னுக்கு பல வகையான சோதனைகள் எதிர்நோக்க வேண்டிய நிலைமைகள் உருவாகும் என்று தான் பொதுவான ஒரு கருத்து. எனவே அந்த சந்தர்ப்பத்திலேயும் ரொம்ப பொறுமையோட அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மண்டாடி கொண்டு எங்களோட தவறுகளை, எங்களோட ரகசியமான பாவங்கள், தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய பாவங்கள், இன்றைக்கு அவங்க செய்கிற தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அவங்களுக்கு தெரியும். யாரும் பார்க்காத இடத்துல இன்றைக்கு போனே போதும். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய எல்லா பாவத்தையும் செய்யறதுக்கு இந்த போனே போதும். அதனால நாங்க எங்களோட தக்குவாவை விலகி கொள்ளையிலும் நாங்க பாவிக்கிற போனை வச்சு எந்த அளவு நாங்கள் அல்லாஹ் பயந்து நடக்கிறோம். ஏண்டா நாங்க பாவிக்கிற போனை பொதுவான கருத்து என்ன? யாரும் பார்க்கலா விளங்கலான்னு சொல்லி. ஆனா இந்த எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ், எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த நல்ல விஷயங்களை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டோமோ, அல்லாஹ் அந்த நல்ல காரியங்களை எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்வானாக. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் நீக்கி நல்ல நிலைமைகளை எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட நாட்டுக்கு மட்டுமல்ல, முழு உலக நாடுகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை அல்லாஹ் நல்லதாக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.